எவ்வளோ தூரம் வானவில்லாம் கவர் பண்ணிருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் ஆஃப் த டே, குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்திருக்கக்கூடிய டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லம் வெர்சஸ் திருமலை சமுத்திரம். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க வல்லம். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 ஓவர் யூஸ் பண்ணணும். சைக்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்ரம் இருக்க போகிறாங்க, தாமஸ் நான் செகஷனில் இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் தினேஷ் போட வந்துருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து முதல் பந்து பேக் ஃபோர் டிஃபென்ஸ்க்கு போனாங்க, டாட் பால். செகண்ட் ஒன் தினேஷ் டு விக்ரம், அவுட் சைட் ஆஃபில் வித்து ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட் போயிருக்கு, எடுத்தோன்னே விட்டாருங்க குமார். அங்கே ஃபீல்டர் த்ரோ விலகி போயிருக்கு, எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. இப்போ டபுள் போன பால் ஆகிட்டு ரீபால். பால் ஸ்டம்ப் லைனுக்கு வந்திருக்காரு, நேருக்கு நேராக போயிருக்காரு, சறுக்கிட்டாலுமே தெளிவாக ஃபீல்டிங் பார்த்தாரு. தானா ஸ்டார்ட் எடுக்கும் போது ஃபீல்டிங் பார்க்கும்போது அவர் சறுக்குச்சு. ஒருத்தவன் தாமஸ் டெக்லர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவர் பிடிக்கும் முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து அண்ணா அந்த பக்கம் வச்சுட்டாரா? ஏஸ் வச்சிருக்காருங்க. அவர் பிடிக்கிற முதல் பால் ஒரு மேக்ஸிமமோட ஸ்டார்ட் பண்ணார் அவரோட இன்னிங்ஸை. லாஸ்ட் 2 ஓவர் பவர் பிளேயில் கொஞ்சம் உடைச்சாரு, அவுட் சைட் ஆஃபில் விலக்கி போயிடுச்சு, பேட்டில் பாலில் டாட் பால். கடைசி வந்து பவர் பிளேயில் சூப்பர் டெலிவரி, ஸ்லோவாக போட்டார், பேட்டை முன்னாடியே சுற்றிட்டாரு, டாட் பால். ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் நல்ல எக்கனாமிக்கல் ஓவர். இந்த கிரவுண்டில் பவர் பிளேவை நல்லா போட்டு போயிருக்காரு. முதல் ஓவர் முடிவில் 10 ஸ்கோரு, விக்கெட் விடாமல் நின்று ஆடி கொடுத்துருக்காங்க திருமலை சமுத்திரம். செகண்ட் ஓவர் ராஜதுரை வந்திருக்காங்க. இந்த ஓவரில் மினிமமாக உங்களுக்கு 6-7 ரன் தட்டி எடுத்தால் பெட்ரு, விக்கெட் மட்டும் விட்டுறக்கூடாது. விக்கெட்டுக்கான தேர்தல் தான் கண்டிப்பாக இருக்கும். முதல் பந்து பாடியில் எனக்கு வந்துச்சு, பேட்டில் ஒரு நிற்க சொல்லிட்டாங்க, சிங்கிள். செகண்ட் ஒன் விலக்கி போட்டார், ஃப்ளாட்டாக ஒரு ஸ்லாப் ஷாட், அதே இடத்துல லாங் ஆன், வேடிக்கை பார்க்க அகைன் வச்சிருக்காருங்க, தலையை தாண்டி போயிருக்கு. இந்த ஓவரில் ஒரு 6 காட்டிட்டாரு. இந்த ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பாலும் 6 மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க, மடக்கி அடிச்சாரு, இதுவும் தலையை தாண்டி போயிருக்குங்க, கொட்டாய பக்கத்தில் போய் குத்தி இருக்கு பந்து. 2வது 6 இந்த ஓவரில். ஃபோர்த் ஒன் நல்லா படுதுங்க இன்றைக்கி அவருக்கு. இந்த மேட்ச்சில் ஓவர் பிச்சர் வந்து தெளிவாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த தடவை தலையோட பேர். லாஸ்ட் ஒன் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், பேக் ஃபுட்டில் நல்லா ஸ்டாப், மொத்தம் அங்கே ஃபீல்டர், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் 8 ஓவர் டிஸ்டன்ஸ், எஸ் ட்ராவல் பண்ணியிருக்குங்க, ரோட்டுக்கே போயிடுச்சு பந்து. 3வது 6 இந்த ஓவரில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட்டே விடாமல் 31 ஆடி இருக்காங்க திருமலை சமுத்திரம். 31 ரன்னுங்க. செகண்ட் ஓவர் பார்த்து ஆடி இருக்குன்னு நான் சொன்னேன், பட் தாமஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அடித்து 3 ஆரை பார்த்துட்டோம் இந்த ஓவரில். தேர்ட் ஓவர் சீனாட் போட வந்திருக்காங்க அரௌண்ட் விக்கெட்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் விக்ரம் ஸ்டிக்கில் பால் எம்பலை, டாட் பால். செகண்ட் பால் போயிட்டு, ஸோ செகண்ட் பால் இப்போ சரியாக அப்படலை, பவுலராலையும் பிடிக்க முடியலங்க, விளையிருச்சு வந்து, சிங்கிள். தேர்ட் ஒன் தாமஸ் ஸ்டிக்கில் ஃபுல் டாஸ் பால், தப்பிச்சிட்டுப்பா, பவுண்டரி போல் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இருந்தாங்க துரை அவர்கள், விரட்டி போக டபுள் ட்ரிபிளாக மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் விக்ரம் ஸ்டிக்கில் ஓவர் பிச்சர் வந்து அப் டு யார்கர் வந்தார், ஆங்களோட விட்ட காரணத்தினால கீப்பர் கைக்கு. லாஸ்ட் ஓவர் ஃபுல் டாஸ் பால், நல்லா பவரை போட்ட மாதிரி இருக்குங்க, பாட்டோன்னே தெரியுது 6ன்ட்டு. விரட்டி போகிறாங்க, அங்கே லைனுக்குள்ளே அத்தனை பேர் விரட்டி போயிருக்காங்க, ரோட்டை தாண்டி போயிடுச்சா. கடைசி வந்து இந்த ஓவரில் அதுவும் ஒரு ஃபுல் டாஸ், ஐயோ இன்சைட் எட்ஜ், ஆல்மோஸ்ட் ட்ராக் டவுன் ஆகிருக்கும், சிங்கிள் எடுத்திருக்காங்க. கிடைக்கிற ரன் எல்லாம் வைட்டல் ரன்னு. 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 43. இது வரைக்கும் விக்கெட் விடலை திருமலை சமுத்திரம். அடுத்த ஒரு குமார் போட வந்திருக்காங்க, அவருக்கான முதல் ஒரு விக்ரம் ஸ்டிக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணார், கேப்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காரு, 2 ஃபீல்டில் விரட்டி போக முத்து வந்துட்டாருங்க. தாமஸ் ஸ்டிக்கில் செகண்ட் ஓவரில் பட்டுச்சுங்க, 4வது 6 அந்த இடத்துல, சாரி 4வது 6 இந்த இன்னிங்ஸில் அவர் அடிக்கிறது. தேர்ட் ஒன் அதே ஷாட்டு, அதே ஸ்பாட்டு, அதே 6ங்க.
4th ஒன் குமார் தந்து பிட்டான் இங்கே அவுட் சைட் ஆஃபில் விளக்கி போட்டால் டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் ஓவர் குமார் ஓவரில் ஹைட் ஓவர் எடுக்க வேண்டிய கேட்ச். யார் வராங்கன்னு பார்ப்போம். பிடிக்க முடியலங்க, சிங்கிள் எடுத்திருக்காங்க, டபுளாகவும் மாற்றுறாங்க. இப்போ ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் நேருக்கு நேராக போயிருக்காரு. கேட்ச் டேக்கா நீண்ட தடவை பல 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே விக்கெட் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. லாஸ்ட் ஓவருக்கு கண்டிப்பாக அவரை ஸ்ட்ரைக்கில் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவரை ஸ்ட்ரைக்கு கொண்டு வராமல் அவுட் ஆக்கிட்டாங்க. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58. இப்போ தான் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருமலை சமுத்திரம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், கைக்கு போக வாய்ப்பு. நல்லா டேக்கன் தானே அங்கே வந்து பிடிச்சிட்டாரு. 2 டவுன் பேட்ஸ்மேனாக பார்த்திபன் வந்திருக்காங்க. பார்த்திபன் சிக்கல போன பால் வைடு. செகண்ட் பால் ரீ. இப்போ நல்லா ஷாட்டா, அதே இடத்துல கேட்சுங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஜெராட். போன பால் வைடு. ரீ பால். இந்த பால் தூக்கி போட்டாங்க. அப் டு யாருக்கு வந்துச்சு, பேட்டை போட்டு சிங்கிள் மாற்றிட்டாரு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஜார்ஜ். 4th ஒன் சரியா படலை. கிடைக்கிற ரன் எடுக்க பார்க்குறாங்களான்னு பார்த்தா எஸ் ரன் அவுட். அதே ரன்னில் லாஸ்ட் ஒரு மினி ஜெரால்ட் ஸ்ட்ரைக்கில் எதிர்த்து அடிச்சிருக்காரு, குதிச்சு பிடிச்சிருக்காரு. செக் பண்ணி கொடுப்பாங்க என்னன்னு பார்ப்போம். ஸோ அம்பையர் செக் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. 3வது கேட்சுங்க இந்த ஓவரில் மட்டுமே. தினா கையில் அந்த இடத்துக்கு போனாலே விடாமல் சிறப்பாக கேட்ச் எடுத்துகிட்டு இருக்காரு. மில்டன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். முக்கியமான வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசைடிங் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தூக்கி போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. நல்ல ஓவர் கேட்டு வாங்கி போட்டார், சிறப்பாக போட்டிருக்காருங்க. 4 ஓவர் முடிவில் 58 இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் கேட்டு போட்டார் தினேஷ், நான் போடுறேன் இந்த ஓவர்னு. கேட்டு வாங்கி 4 ரனில் பிடிச்சி போட்டு போக விக்கெட்டுங்க, ஏகப்பட்ட விக்கெட் அள்ளியிருந்தார் அந்த ஓவரில். ஸோ முதல் இன்னிங்ஸ் முடிவில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 63, 62 ஆடிந்தாங்க திருமலை சமுத்திரம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சேசிங்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்து ஸ்ட்ரைக்லையும் தானே நான் செகஷனில். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ஜார்ஜ் வந்திருக்காங்க. விண்டு ஃபேக்டரி இல்லையே. இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் முதல் வந்து ஃபுல் டாஸ் பால், பேக் ஃபுட்டில் நின்று அடிச்சார். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி எனக்கு தெரிஞ்சு முதல் பாலே மேக்ஸிமமோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பால் ஆளே இல்லாத பக்கம் பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணார். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் ஓவரில் நல்லா ஷாட்டாக தோணுதுங்க. பால் கண்டரில் பேட்டை போட்டார். இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6, 2 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு முத்து. 3 பாலில் 16 ரன் வந்திருக்கு. 4th ஒன் ஸ்லோவர் ஒன் இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்கு. எடுத்தா பெரிய விக்கெட்டு எடுத்திருக்காங்க. 2 6 ஒரு 4 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே. 1 டவுன் பேட்ஸ்மேனாக குமார் வராங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் பவர் பிளேயில் இவர் பிடிக்கும் முதல் பந்து சார்ஜ் அவுட் வந்து ஓவர் 1 தூக்கி போட்டு டிசீவ் பண்ணிட்டாரு. பவர் பிளேயில் கடைசி பந்து முக்கியமான வந்து ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காருங்க. ஐயோ டாட் பால் பேக் டு பேக் 2 டாட்டு. ஒரு ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. பவர் பிளே முடிச்சு செகண்ட் ஓவர் போட மில்டன் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முத்து ஸ்ட்ரைக். தனா ஸ்ட்ரைக்கில் மடக்கி அடிச்சிருக்காரு. லைனுக்குள்ளே இருக்கு. அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச். அண்ணன் தம்பி 2 பேர் விக்கெட்டுமே அவர் தான் எடுத்திருக்காரு. அவர் கையில் தான் கேட்சாக விழுந்திருக்கு. அடுத்த பேட்ஸ்மேனாக தினேஷ் வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஃபைன் லெக்கில் ஆள் கிடையாதுங்க. ஸ்கொயரில் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா தேர்டு கம்மில் அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. இவர் பிடிக்கிற முதல் பால் பேக் டு பேக் 2 வைடு. தேர்ட் பால் ரீ. தினேஷ் ஸ்ட்ரைக்கில் சரியா பல்ல 2 பாயிண்ட் ஆஃப் பேட்டில் பட்டுச்சு. 3 ஃபீல்டர் இங்கே அடைச்சிட்டாங்க விக்கெட் கீப்பரோட சேர்த்து சிங்கிள். குமார் ஸ்ட்ரைக்கில் 4th ஒன் ஓவரில் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஹைட் ஓவர் வர முடியுமான்னு பார்த்தா ஐயோ வந்துட்டானுங்க. கையில் போட்டிருக்கு ஜோ. 2 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. அதே மாதிரி ஷாட்டு, அதே ஹைட்டு, அதே இடத்துல விடுமா ஆளே யாராலையும் பிடிக்க முடியலங்க. சேஃபாக லேண்ட் ஆகுது. கடைசி 2 பாலுமே அப்படி தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தர மாதிரி தான் போட்டுருக்காரு மில்டன். போன பால் அவுட் சைட் ஆஃபில் வைடு. ரீபால். இந்த பால் ஓய்யோ டூ ஃபாஸ்ட் சிங்கிள் எடுத்திருக்காங்க. இதுவும் க்ளோஸாக ஓடி இருக்காங்க.
எடுக்க வாய்ப்பே கிடையாது. கீப்பர் கையில் பட்டு தெரிச்சிருந்துச்சு. கீப்பர் அப் டு வச்சுருந்தாங்க, க்ளோஸாக வச்சுருந்தாங்க. சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. தாமஸ் நெக்ஸ்ட் ஓவர். 3rd ஓவர் போகிற வராங்க. ஃபஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. பாடியில் பட்டிருக்கா. அம்பேஸ் கால். பேட்டில் ஒரு நிற்குன்ட்டாங்க. சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் தினேஷ் டெக் ஃபுல் டாஸ் பால். கைக்கு போக வாய்ப்பா. ஐயோ நல்லா சேவுங்க. வேற லெவல் ஃபீல்டிங். அது ஜம்ப் பண்ணி தடுத்துட்டாரு விஷ்ணு. 5 ரன் சேவ் படுத்திருக்காரு. சிங்கிள் மட்டும்தான் அந்த வந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. கீப்பர் கைக்கு வந்திருக்கு. துரத்தி போட்டார். பாடியை ஒட்டி போட்டார். பெருசாக வித்து கொடுக்கல. வித்து கிரியேட் பண்ண பார்த்தாரு பேட்ஸ்மேனும். 4th ஒன் ஓவரில் ஸ்லோவாக போட்டாருங்க. பாடியிலேயே போட்டார். கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி போடுறாரு. கீப்பர் அப் டு லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். குமார் சைக்கிள் ஃபுல் டாஸ் பால். நல்லா கரெக்டாக தெரியுது. எஸ் மிடில் பண்ணி ஒரு மேசிவ் 6 மோக்டவே. கடைசி பந்து தாமஸ் டு குமார். பேக் ஃபுட்டுக்கு போய் ஆனார். இந்த தடவை 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம்லேருந்து வெளியே வான்னு பார்ப்போம். எஸ் டேக்கன். அங்கே போன பால் லோட்டாஸ். இந்த தடவை பேக் ஃபுட்டுக்கு தள்ளினார். ஸோ ஸ்லோவாக போட்டார். விக்கெட் கிடச்சிருக்கு. பட் 6 விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 37 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. 12 பால் பாக்கி இருக்குது. பார்த்திபன் இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. தினேஷ் டெக்கில் முதல் பந்து அப் டு போடப்பட்ட பந்து. நல்ல வேகம் வந்திருக்கு. கீப்பர் கைக்கு ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. செகண்ட் ஒன் பார்த்திபன் பந்து. அதே சேம் டெலிவரி. டேக்கன்ங்க. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட். 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே. தினேஷ் அவங்களோட விக்கெட்டுக்கு தான் ரொம்ப எய்ம் பண்ணாங்க. பேக் ஃபுட்டுக்கு தள்ளியிருக்காங்க பேட்டிங் டீமை. வல்லத்தை அடுத்த பேட்ஸ்மேன் பாலாக வராங்க. 12க்கு 26 தேவை இருந்துச்சு. நல்லா போட்டிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இந்த ஓவருக்கு. 3rd பாலாவது ஓவர். ஹைட் ஓவருங்க. காட்டன் போல்டு கவரே போகிறாரான்னு பார்த்தா ஜோ வராரு. நல்லா டேக்கன். அவர் கைக்கு போகிற எல்லா கேட்சையும் பிடிச்சிட்டு இருக்காரு நீங்கள் டே முழுக்க. அடுத்த பேட்ஸ்மேனாக ஸ்ரீநாத் வந்திருக்காங்க. 4th ஒன் பார்த்திபன் ஓவர். இவரு பிடிக்கணும் முதல் பந்து. சைட்டாகவே பேட்டுக்கே வந்துச்சு. ஆனால் அந்த பக்கம் வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். யாஸ் வேடிக்கை பார்க்க வச்சுட்டாருங்க. பிடிக்கிற முதல் பால் ஸ்ட்ரைட்டாகவே பேட்டுக்கு வந்த பால். ஃபுல் பாடி ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக பண்ணார். தலையை தாண்டி போயிருக்கு. லாஸ்ட் ஓவர் மீனிங் இந்த ஓவரில் கட்டர் வேரியேஷன். பேக் ஃபுட் ஃபுல் ஷாட்டுக்கு போனாருங்க. எஸ் அங்கே கரகோசை எழுப்புறாங்க. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஓவர் நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஓவராக போயிட்டு இருந்துச்சு. விக்கெட் டேக்கிங் ஓவராக மாற்றி கொடுத்தாரு பார்த்தி. இங்கே ஒரு கேமி ஒன்று காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீநாத் 12 ரன் 2 பந்தில். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால். கன்வென்ஷனல் ஷாட்டுக்கு போனார். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடுச்சு. நகராமலே நின்று பிடிக்க பார்த்தாருங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு ரோலர் கோஸ்டர் ஓவர்னு சொல்லலாம். மேட்ச் ஓவர் இந்த ஓவர். தலையில் கையை வச்சு நின்றுருக்காரு பவுலர் பார்த்தி. ஸோ பவுண்டரி கிடச்சிருக்கு ஓவரோட கடைசி பந்துலையும். 2 6 ஒரு 4. இப்போ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 53 ஸ்கோர். இப்போ வல்லம். ஸோ லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச். 6க்கு 10 தேவை. தாமஸ் போட வந்திருக்காங்க. ராஜு ரைட் ஸ்ட்ரைக்கில் பாடியில் போட்டிருக்காங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பால் 5க்கு 10 தேவை. மடக்கி அடிச்சாருங்க. எஸ் தாண்டி போயிருக்குங்க. ஜம்ப் பண்ணி பிடிக்க பார்த்தாரு. 6. 3rd பால் ஓவரில் 4க்கு 4 தேவை. அப் டு வந்த பந்து. என்எஃப் டைமிங் இருந்திருக்கான்னு பார்ப்போம். குத்துனா ஃபாஸ்ட்டாக போயிடும். விரட்டி வந்துட்டாருங்க. பார்த்திபன் டபுள் எடுத்திருக்காங்க. இங்கே போன பால் அவுட் சைட் த மேட்டில் போட்டாங்க. ஸோ இந்த பால் நோ பால் காரணமாக ஃப்ரீ ஹிட். மேட்ச் ட்ராவ் ஆகிருக்கு. 1 ரன் தேவை. பால் எம்பவே இல்லை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணார். கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். தேவைப்பட்ட 1 ரன்னை ஓடியே எடுத்துட்டாங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் வல்லம் வெர்சஸ் திருமலை சமுத்திரம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தாமஸ் அவர்கிட்ட ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்க்க முடிஞ்சுன்னு பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸில் ஸோ பவுலர்ஸ் கேமே கிடையாது இந்த டோர்னமெண்ட்டில். ஆக்சுவலாக பேட்ஸ்மேன் எந்தெந்த பிக் பண்ணி எப்படி அடிக்கிறாங்கிறதா இங்கே மேட்ராகவே இருக்குது. காற்று வேறு அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்சை வல்லம் ஜெயிச்சு செமி என்ட்ரு ஆகுறாங்க.